வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்லூரிகளில் களைகட்டும் பொங்கல் திருவிழா, ஆட்டம் பாட்டத்துடன் மாணவர்கள் உற்சாகம். நாளை நடைபெறும் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு தயாரான வாடிவாசல். முதல் பரிசாக மாடுபிடி வீரருக்கு கார், சிறந்த காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் வழங்க ஏற்பாடு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கான தடுப்புகள் வீட்டை மறித்து அமைக்கப்பட்டிருப்பதாக புகார். கயிற்றை அறிவாளால் கொண்டு வெட்டிய நடிகர் வேலுராமமூர்த்தியின் மனைவி. 6 மணிக்கு மேல எப்படி போற ஆளுக்கு கூட உள்ள வந்துரும். எப்படி ஆளு கட்ட முடியாது. ஆமா அப்படிதான் எல்லாம் கட்டினாங்க. போன வருஷம்லாம் கட்டல. இந்த கம்பெனில காஞ்சிபுரம் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுடன் பொங்கல் கொண்டாட்டம். புத்தாடை அணிந்து அறுசுவை விருந்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். தப்பாட்டம், மயிலாட்டம் என திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா. பெரம்பலூரில் லெமன் வித் ஸ்பூன் போட்டியில் பங்கேற்று 2ஆம் இடம் பிடித்த ஆட்சியர். காவலர்கள் உட்பட 3186 பேருக்கு பொங்கல் பதக்கங்கள். பதக்கப்படியாக மாதம் 400 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை கொண்டாடிய மக்கள். சென்னையில் மழையால் காற்று மாசு கட்டுப்பாட்டில் இருந்ததாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். கோவையில் நடுரோட்டில் செல்போன் பார்த்தபடி நடந்து சென்றவரை கன்னத்தில் அறைந்த காவலர். ஹெல்மெட் அணியாமல் காவலர் சென்றதும் சர்ச்சையானது. பொங்கல் திருநாளான நாளை தினம் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழைக்கு வாய்ப்பு. ஜனவரி 19ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல். மஹிந்திராவின் மின்சார சொகுசு வாகனங்களின் சோதனை ஓட்டம். கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காஷ்மீர், லடாக்கை இணைக்கும் புதிய சுரங்கப்பாதை திறப்பு. 6 கிலோமீட்டர் தூர பாதையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் பாஜக மாநில பொருளாதார பிரிவு தலைவர் எம்.எஸ். ஷா போக்சோ வழக்கில் கைது. வரும் 27ஆம் தேதி வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க மதுரை மாவட்ட 1வது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் வழங்கக்கூடாது. கடைசி நாளில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு தாக்கல். திருப்பதியிலிருந்து திருமலை சென்ற பேருந்து மலைப்பாதையில் மோதியது. யூட்டன் அடிக்க முயற்சித்த போது விபத்து. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசை கட்டிய பேருந்துகள். சிதம்பரம் நடராசர் கோவிலில் கோலாகலமாக நடந்த ஆருத்ரா தரிசன விழா. மூலவருடன் நடனமாடியபடியே ஆயிரங்கால் மண்டபத்திற்கு வந்த சிவகாம சுந்தரியை பார்த்து தரிசனம் செய்த பக்தர்கள்.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் களை கட்டிய மகா கும்பமேளா திருவிழா. கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் லட்சக்கணக்கானோர் புனித நீராடு. திண்டுக்கல்லில் மல்லிகைப்பூ விலை கிலோ 3500 ரூபாயாக உயர்வு. முல்லைப்பூ 2000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 58,720 ரூபாய்க்கு விற்பனை. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1048 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 346 புள்ளிகளும் சரிவு. இந்திய பங்குச்சந்தை வீழ்ச்சியால் முதலீட்டாளர்களுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. அமெரிக்காவில் தொடர்ந்து பரவும் காட்டுத்தீக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 24ஆக உயர்வு. தற்போதைக்கு தீ குறைய வாய்ப்பில்லை என்றும் தகவல். மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதை முன்னிட்டு இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை அவனியாபுரத்திலும், நாளை மறுநாள் பாலமெட்டிலும், அதற்கு மறுநாள் அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. முதலாவதாக அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இதில் 2026 காளைகள் மற்றும் 1735 மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருக்கும் நிலையில் 1100 காளைகளுடன் 900 மாடுபிடி வீரர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு ஒரே நாளே இருக்கும் நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வாடிவாசலின் இருபுறமும் சுமார் 8 அடி அளவில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஜல்லிக்கட்டு தரைத்தளத்தில் வீரர்கள் கீழே விழுந்தால் காயம் ஏற்படாமல் இருப்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு 1500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மருத்துவ குழு மற்றும் தீயணைப்புத் துறையினர் தயார் நிலையில் இருக்கின்றனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் 90 விழுக்காடு நிறைவடைந்திருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இங்கே பணிகளை பண்ணிட்டு இருக்கிறோம். 600 தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க. 20 சுகாதார ஆய்வாளர்கள், 50 சுகாதார பணி மேற்பார்வையாளர் என மொத்தமாக நாங்கள் இந்த அவனியாபுரத்தில் வாடிவாசல் ஆரம்பித்து மாடு அடையிற இடம் வரைக்கும் தூய்மை பணிகள், சுகாதார பணிகள், அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் போடுறது, அப்புறம் மருத்துவம் தொடர்பான பணிகள், எல்லா பணிகளையும் ஒருங்கிணைஞ்சு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு ஓரளவுக்கு 90% வேலைகளை ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் சார். நாளை காலையில் மாடு பிடிச்சி முடிகிற வரைக்கும் எங்களுடைய பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் சார். இந்நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடு பணிகளை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரருக்கு முதல் பரிசாக வழங்கப்பட உள்ள நிசான் காரும், சிறந்த காளையின் உரிமையாளருக்கு வழங்கப்பட உள்ள டிராக்டரும் மேடைக்கு கொண்டு வரப்பட்டன. கடந்த ஆண்டுகளில் சிறந்த காளைக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் விவசாயத்திற்கு பயன்படும் வகையில் டிராக்டர் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்திற்கு அருகே உள்ள திரைப்பட நடிகரும் எழுத்தாளருமான வேலராமமூர்த்தி இல்லத்திற்கு செல்வதற்கு வழி இல்லாமல் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். மார்க்கெட்டுக்கு செல்லக்கூட வழியில்லை என்று கூறி அவரது மனைவி அரிவாளை எடுத்து வந்து தடுப்பு வேலிகளை வெட்டியதால் பரபரப்பு நிலவியது. அங்கிருந்த விழாக்குழுவினர் வேலராமமூர்த்தியின் மனைவியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மதுரை அவனியாபுரத்தில் நாளை நடைபெறும் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையிட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், விவரங்கள். நிச்சயமாக நந்தா, அதாவது மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெற இருக்கிறது. 1200க்கும் மேற்பட்ட காளைகளும் 900 வீரர்களும் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் சற்று முன்னர் போட்டிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் தமிழ் அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து அதிகாரியிடம் போட்டி ஏற்பாடுகள் குறித்து கேட்டிருந்தனர். அவர்கள் சென்ற பிறகு அதாவது விளையாட்டு மைதானத்தில் மோப்பநாய், மயிலோ மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையிட்டனர்.
போட்டி நடைபெறக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய வாகனங்கள் மற்றும் இந்த தேங்காய் நார்கள் போடப்பட்டிருக்க இடங்கள், மேடை மற்றும் கார் நிறுத்தப்பட்ட இடத்தில் வந்து மோப்பநாய் சோதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இப்பகுதியில் வந்து போலீசாரும் அந்த விளையாட்டு மைதானத்தை ஆய்வு செய்து வருகிறார்கள். நந்தா, நன்றி சிவகுமார் விவரங்களுக்கு.